ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தேவனை துதிப்பதற்கு, அவருக்குள்ளே மகிழும்படியாக, அவரோடு நம்ம நாளை தொடங்கி ஆசீர்வதிக்கப்படும்படி நாள் முழுவதும் செலவிட தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக அவரையே துதிக்கிறேன். நாம நவம்பர் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். கடகடன்னு முன்னுக்கு போகிறோம். தேவ பிரசன்னத்தினால நம்ம நிரப்பப்பட்டவர்களாக தேவ சித்தத்தில் ஒவ்வொரு அடியும் வைத்து முன்னுக்கு செல்வோமாக. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம் துணை எங்களுக்கு வேண்டுமப்பா. உங்க கிருபை வேண்டுமப்பா. உம் ஆசீர்வாதம் அவசியம் அப்பா. எங்கெங்கிருந்து முடிய பிள்ளைகள் அவளோடு முடிய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடும் பேசுங்கப்பா. இன்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? குடும்பத்திலே சமாதானம் ஐக்கியத்தோடு வாழ்கிறீங்களா? செய்கிற வேலையில ஆசீர்வாதம் பெருக்கத்தை பார்க்க முடிகிறதா? போராட்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறீங்களா? இல்ல எல்லா நேரத்திலும் நம்மை விடுவிக்க கூடிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வளரும்படிக்கு தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டும். கேட்பதினாலே விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் அது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலே வரும். வார்த்தையை கேட்பதால வரும். அல்லேலூயா. ஒரு முறை மத்தேயுவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் மலை மேல் ஏன் ஏறுவார் என்றால், தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு, ஏகாந்தமாக ஜெபிப்பதற்காக, பரலோகத்தோடு அவர் உறவாடுவதற்கு. மலை இறங்கி வரும்போது அநேக நேரம் நாம பார்ப்பது என்னவென்றால், அந்த ஜெபத்தின் தாக்கத்தோடு, ஜெபத்திலே மறுரூபம் அடைந்து, ஜெபத்திலே புதிய பெலனை பெற்றுக்கொண்டு, ஜெபத்திலே பரலோகத்தின் அதிகாரத்தோடு பலப்படுத்தப்பட்டு இறங்கி வரும்போது அற்புதங்களை செய்வதை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருந்தாலும் நமக்காக இறங்கி வருகிற தேவன் அவர். என்னிடத்திற்கு ஏறி வா என்கிறவர் அவர் இல்லைங்க. மலை ஏறி நம்ம தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக பரலோகத்தை விட்டு வந்த ஆண்டவரை நம்ம சந்தித்தா போதும். அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம தேவனை தேடுகிறோம் நினைக்கிறோம், புத்தியினம் அது. அவரே நம்மை தேடுகிறார். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கூட ஆண்டவர் சொன்னார். என்னிடத்திற்கு வாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் சமீபத்துக்கு வருவேன் என்றும் அவர் சொன்னார். அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரை நம்ம எங்க தேடுகிறோம்னு பார்த்தா, உலகத்திலே தேடுகிறோம், சொரூபங்கள்ல தேடுகிறோம், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற கோவில்களில், கோபுரங்களில் தேடுகிறோம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்ற ஆண்டவர் என் நிமித்தமாக நீங்கள் கட்ட நினைக்கிற ஆலயம் எம்மாத்திரம் கைகளால் கட்டப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஆலயங்கள்ல நான் இருப்பவர் அல்ல. அவரை யாரும் ஒரு சின்ன ரூபமாக செய்ய முடியாது. ஆகையால் அவரே தாழ்த்தி கொண்டு, அவருடைய மகிமையை ரெடியூஸ் பண்ணிக்கொண்டு, மாம்சமும் இரத்தமும் ஆகி நம்மை போல இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறார். அந்த நாட்கள்ல கூட திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுவாங்க. இன்றைக்கு கூடங்க அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய சுகமளிப்பு கூட்டங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடி ஓடி வருகிறாங்க. எஸ், அவருடைய நாமத்துல சுகம் உண்டு. ஆனால் எத்தனை பேர் அவருக்குள் இருக்கிற
தெய்வீக தன்மையை உணர்ந்து அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெறும்படிக்கு அவர் ராஜ்ய வாரிசுகளாக வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அந்த ஜனக்கூட்டத்துல அவ்வளவு பேர் ஆண்டவரை பின்பற்றுகிறாங்க. ஆனா அதுல ஒருவன் இயேசுவிடம் வருகிறான். அவர் நம்மிடையே தான் இருக்கிறார், ஆனா நம்ம தான் அவரிடம் போகணும். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய அவிசுவாசிகளின் கண்களை இந்த உலகத்தின் தேவனானவன் குருடாக செய்திருக்கிறது போல, அன்றைக்கு யோபு சொன்னது போல, அவர் எனக்கு சமீபமா தான் இருக்கிறாரு, என் முன்னாடியே போகிறார், ஆனா என்னால பார்க்க முடியல என்றது போல, அநேக நேரம் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம உணராமல் இருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை உணர முடியாமல் இருக்கிறோம். அவர் சாதாரணமான போதகர் அல்ல என்று உணர்ந்த ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொண்டு, குஷ்டரோகி வந்திருக்கிறான், நல்லா இருக்கிறவங்களாம் வரல. அவ்வளவுதானங்க. நமக்கு எல்லாருக்கும் போது தேவன் தேவையில்லை, நம்மளே தேவர்கள். பாடுகள் இல்லாத போது, ஆரோக்கியமா இருக்கும்போது, நிறைவில் இருக்கும்போது, பிரச்சனை இல்லாத போது தேவனை தேட மாட்டாங்களே என்னங்க? ஆனால் இந்த குஷ்டரோகி, உங்களுக்கு தெரியுமா குஷ்டரோகம் எவ்வளவு பயங்கரமானது, அருவருப்பானதுன்னு? அந்த காலத்துல அது ஒரு தொற்று நோய். யூதர்களின் சாம்பிரதாயப்படி அந்த குஷ்டரோகிகளை அந்த நாட்களில் எம்மாத்திரமும் பட்டணத்துக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டாங்க. இன்னும் வீடுகள்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கணும். அவங்க எப்போதாவது ஊருக்குள்ள வரணும்னா தலைமையில துணியை போட்டுக்கொண்டு தீட்டு 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 என்று கத்திக்கொண்டு ஊருக்குள்ள வரணும். ஆனால் இங்கே ஆண்டவரிடத்துக்கு எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து தப்பித்து வந்தானோ தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த மலைகள் என்னும்போது நம்ம கவனிக்கிறோம், அதுக்கு ஊருக்கு வெளியில இருந்து ஆக்சஸ் இருக்குமாகவே. அங்கே ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட குஷ்டரோகி ஆண்டவரிடத்துக்கு வந்து அவர் சமூகத்திலே அவருக்கு முன்பு வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆண்டவரே என்கிறார். என்னை ஏன் இப்படி செய்தீங்க கடவுளே? எனவில்லை. என்னை ஏன் குஷ்டரோகம் பிடித்தவனாக பிறக்க செய்தீங்க என்று சொல்லல. இந்த குஷ்டரோகத்தோடு என்னை ஏன் வேதனைப்படுத்துறீங்கன்னு முறுமுறுக்கல. ஆனா ஆண்டவருடைய பாத தண்டைக்கு வந்து அவருடைய பாதத்தை பணிந்து, ஆண்டவரே, எப்போதுங்க நீங்க பைபிள்ல பார்க்கும்போது ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கு என் ராஜா, என்னை ஆளுகிறவரே, என் மீது அதிகாரம் உள்ளவரே, என்னை ஆளுபவரே, என் மீது உமக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறவங்க தான் ஆண்டவரே என்ன முடியும். ஏசாண்டவரை அநேகர் போதகரே என்பாங்க. நல்ல போதகரே என்றால் ஒருவர் வேண்டுமென்றே. ஆனா நல்ல போதகர் இல்ல, நல்ல குரு இல்ல. அவர் சர்வ அதிகாரமும் உடைய சர்வ வல்லமையும் இருக்கிற ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. அவர் சிலுவை மரணத்தை பெறுகிற அளவுக்கு தன்னைத்தான் தாழ்த்தினாராகவே எல்லா நாவும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும்படி, எல்லா முழங்காலும் அவர் நாமத்தில் முடங்கும்படி அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் கண்களால தான் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியும். இந்த குஷ்டரோகி எவ்வளவு காலமா இப்படி இருக்கிறாரோ தெரியல. அநேக குஷ்டரோகிகளை தேவன் அந்த காலத்தில் சுகப்படுத்தினார். எப்படி இந்த சுகத்தை பெற்றா என்று சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நண்பனோ அல்லது குஷ்டரோகமுடைய உறவினரோ யார்கிட்டயோ கேட்கும் பொழுது, என்னை இயேசு சுகப்படுத்தினார்னு சொன்னாங்களோ என்னமோ. ஆகவே இப்பொழுது ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு வர்றாரு. பாருங்க, இன்றைக்கு நம்ம ஏசாண்டவரை குறித்து அறிவிக்கணும்னா பெரிய பெரிய ஸ்டேஜஸ் வேணும், பெரிய பெரிய மீட்டிங் வைக்கணும் என்று நினைக்கிறோம். தவிர தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் இயேசுவிடம் வருவதற்கு எவ்வளவோ பெரிய வாய்ப்பு உண்டு. பெரிய பெரிய பிரசங்கங்களை கேட்பதை விட கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை நேரடியாக வாழ்ந்து காண்பிக்கிற உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உன்னை சுகப்படுத்தின தேவன், உன்னை மாற்றின தேவன் எவ்வளவு பெரியவர் என்று மற்றவங்க அறிந்து கொள்ளுவாங்க. நீங்க நன்மை பெற்றீங்களா?
நீங்க சுகம் பெற்றீங்களா? ஜெபங்களுக்கு பதில்கள் கிடைக்குதா? ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்துல வசனம் கேட்கிற நீங்க எவ்வளவு நன்மைகளை பெறுகிறீங்கல்ல? உங்க ஜெபங்களுக்கு பதில்களை பெறுகிறீங்கல்ல? அப்ப நீங்க அந்த விஷயத்தை எப்பயாவது சாட்சி கொடுக்கறீங்களா? வாட்ஸ்அப் அனுப்புனீங்களோ இல்லையோ அது வேற விஷயம், அனுப்புங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம், தேவனை துதிப்போம். அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க சாட்சி கொடுக்கணும். உங்களுக்கு குழந்தை இல்லாத போது நீங்க ஜெபித்த போது தேவன் பிள்ளையை கொடுத்தாரு. அப்ப குழந்தை இல்லாதவங்க உங்களை சுற்றி எத்தனையோ பேர், உங்க நண்பர்கள், உறவினர்கள் தவித்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு எப்போதாவது ஆண்டவர் நாமத்துல ஜெபித்தா உனக்கும் அற்புதம் நடக்கும், உனக்கும் குழந்தைய கொடுப்பாருன்னு எப்பயாவது சொன்னீங்களா? ஒரு ஸ்திரீ 12 வருஷமா ரத்தப்போக்கினால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் செலவிட்டுட்டாங்க. அநேக மருத்துவர்களிடம் சென்று எம்மாத்திரமும் ஆரோக்கியம் இல்லாமல் இன்னும் அதிக வேதனைப்படுகிறாங்க. இருக்கிற பணமெல்லாம் செலவழிந்து போச்சு, இருந்த ஆரோக்கியமும் போச்சு, சுகம் உண்டாகல. அப்போது அவள் இயேசுவை குறித்து கேட்டு என்று இருக்கு. யார் சொன்னாங்களோ, நீ இவ்வளவு கஷ்டப்படுகிற, இவ்வளவு மருந்து சாப்பிடுகிற, இவ்வளவு சுற்றி திரிகிற, இவ்வளவு முயற்சிகள் செய்யற, ஆனா உனக்கு தெரியுமா, சுகப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய தழும்புகளால சுகம் இருக்கிறது, அவர் உன்னை குணப்படுத்துவார் என்று யாரோ ஒருவர் சாட்சி சொன்னாங்க. அவங்க இயேசு குறித்து கேட்டபோது விசுவாசித்தாங்க, சென்றாங்க. தடைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட, ஜனக்கூட்டத்துக்குள்ளே போக முடிகிற சூழ்நிலைகள் இல்லாத போதும் அவங்க கீழே தரையில தவிழ்ந்து போனாங்களோ என்னமோ, பின்புறமாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவங்க பெரிய சுகத்தை பெற்றாங்க. அவங்க ஆண்டவரை விசுவாசத்தோடு தொட்ட போது 12 வருஷமாக மருந்து மாத்திரைகளால கிடைக்காத சுகம் இன்ஸ்டன்டா, இம்மீடியட்டா, அப்பொழுதுக்கு அப்போ உண்டானது. எவ்வளவு அற்புதங்க! அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ இயேசு ஆண்டவரை குறித்து? இன்றைக்கு நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இப்படி வியாதிகளால கஷ்டப்படுறவங்க, பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க, எப்படிப்பட்ட விடுதலையும் கிடைக்காம எத்தனையோ முயற்சிகளை செய்து எத்தனையோ விதங்கள்ல நொந்து போனவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. உண்மையுள்ள தேவன் அவர், பரம வைத்தியர் அவர், நியாயாதிபதி அவர். அவர் நமக்கு நியாயம் செய்வாரு, நம்முடைய தேவைகளை சந்திப்பாரு, நம்மை அவர் சுகப்படுத்துவாரு. என்னால இது முடியாது என்கிற வார்த்தையை ஆண்டவர் இடத்துல இல்லங்க, அவருக்கு எல்லாமே கூடும். யார் சொன்னாங்களோ இந்த குஷ்டரோகிக்கு அவன் ஆண்டவர் இடத்துக்கு வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அந்த காலத்துல யாரும் குஷ்டரோகிகளை தொடவே மாட்டாங்க. குஷ்டரோகிகள் மனுஷங்க நடுவுல வர வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இவன் ஆண்டவருக்கு நெருக்கமா எதிரிலேயே வந்து விட்டான். உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. நம்ம அநேக நேரம் ஜெபிப்போம் தவிர இந்த வார்த்தையை விட்டு விடுவோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இது கொடுங்க, உமக்கு சித்தமானால் என்னை இங்க அனுப்புங்க, உம்முடைய சித்தமானால் எனக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைப்பான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் நம்ம ஜெபிக்கிறோமே தவிர நம்முடைய இஷ்டத்தை தேவன் மேல பூசுவதற்கு இல்ல. அநேக நேரம் உங்க விடாப்பிடியோட நீங்க ஆண்டவர் இடத்துக்கு போகிறீங்க. அது தேவனுக்கு இஷ்டமானது தானா? அது உங்களுக்கு பிரயோஜனமானது தானா? அது தேவையானது தானா? அது அந்த நேரத்துக்கு ஏற்றது தானா என்று பார்க்காம நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க, பதிலை பெறவில்லை என்று நீங்க கஷ்டப்படுறீங்க. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, உமக்கு இஷ்டமானால் ஆண்டவரே என்னை சுத்தனாக செய்யுங்க, உம்முடைய சாட்சியாய் வாழ்வேன் ஐயா என்றான். என்னங்க அங்க பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம்தான், எனக்கு சித்தம் உண்டு, அல்லேலூயா, நன்மை செய்வது தேவனுக்கு சித்தமே, சுகப்படுத்துவது அவருக்கு இஷ்டமே, உங்களை விடுவிப்பது அவருடைய சித்தமே, உங்களை ரட்சிப்பது அவருக்கு சித்தமே. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறது இல்ல. நம்ம வேதனைப்படுறது அவருடைய சித்தம் இல்ல, நாம சுகத்தை பெறுவது அவருக்கு சித்தம். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே பெற்றோர்கள் நினைப்பாங்க. நம்ம பரம தகப்பன் நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அது அவர் சித்தம். வியாதிகளோடு, வேதனைகளோடு, தரித்திரத்திலே கஷ்டங்களோடு வேதனை படணும் என்பது அவருக்கு இஷ்டம் இல்ல. நம்ம புத்தியினத்தால கொண்டு வந்தது வியாதிகள், நோய்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்.
நம்ம ஆண்டவர் இடத்துக்கு போன நமக்காக பலியாக தன் ஜீவனை கொடுத்தவர் நம் பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறதுனால நம்மை தொட்டு குணப்படுத்துவார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். உடனே அப்படி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்ற உடனே அந்த நொடியே அவனுடைய குஷ்டரோகம் போய் சுத்தமானான். ஹல்லேலூயா! நம்மை ஆண்டவர் ஒரு முறை தொட்டால் போதுங்க, அவருடைய காயப்பட்ட கரத்துல எவ்வளவு வல்லமை இருக்குங்க. நம்ம கட்டுகள்ல இருந்து விடுதலை, நம்ம வியாதிகள்ல இருந்து சுகம், நம்மை பிடித்து அலைக்கழிக்கிற பிசாசுகளில் இருந்து விடுதலை. அவருடைய காயப்பட்ட கரங்களிலே நமக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, சுகமும் நன்மைகளும் கிடைக்குது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு குணப்படுத்துங்கப்பா. நீர் பயன்படுத்துகிற பாத்திரமா செய்யுங்கப்பா. என் வியாதியை தொடுங்க, என் பிரச்சனையை தொடுங்க, என் வாழ்க்கையை நீர் தொட்டு பிரகாசிக்க செய்து ஆசீர்வதிக்கும்படி அவரை கேட்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களை ஒருமுறை பாருங்கப்பா. எங்களில் அநேகர் பாவத்தின் குஷ்டத்தோடு நாளுக்கு நாள் அழிகிற நிலைமையில நாங்கள் இருக்கையிலே எங்கள் தோஷங்கள், எங்கள் பாவங்கள் எங்களை உமக்கு தூரமாக்குகிறது என்று உணராமல் எங்களுக்கு நாங்களே நாசனத்தை உண்டாக்குகிறோம் என்று உணர முடியாமல் இருக்கும்போது உம்முடைய ஆவியினாலே எங்களை சந்தித்து உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தின் மூலம் கேட்டு விசுவாசித்து உம்முடைய பாத சமூகத்தை சேர்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடிய தேவனே, எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள், இந்த சோதனைகள், இந்த சூழ்நிலைகள் உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு எனக்கு விடுதலை கொடுங்க. யார் யார் எங்கெங்க இருந்தப்பா இந்த நேரத்தில் உம்மை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நொடியே அவனை சுகப்படுத்தினது போல இப்பொழுதே அப்பா உம்முடைய தொடுதலை நாங்கள் பெற்று பரிபூரணமான ஆறுதலை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை பெரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபங்களிலே இந்த ஊழியங்களை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கடந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல கூட்டங்களை நடத்த தேவன் கிருபை செய்து இரக்கம் செய்தாருங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்க 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களை காப்பதாக.